பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா, பட்டினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா. பதியே கணபதியே மகா கணபதியே, உலகில் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா. எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே இந்த பிரதோஷ காலத்திலே ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள். எல்லாம் வல்ல ஈசனின் அருளுடன் ஆசியுடன் இந்த சதாசிவநாதர் திருக்கோயிலிலே இப்பொழுது உபன்யாசம் செய்ய வந்துள்ளேன். முன்னாடி நான் இந்த உபன்யாசத்தை எதில் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னா, ஒரு கேள்வி பதிலில் ஆரம்பிக்க போகிறேன். கேள்வி கேட்பது முருகன், பதில் சொல்வது அவை பாட்டி. சரியா? பெரியது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் யூடியூப்பில் எங்கேயா பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சின்ன பசங்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காக நான் அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். பெரியது எது அப்படின்னு முருகப்பெருமான் அவ்வை பாட்டியை கேட்குறாங்க. பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தி வந்தோன், கரியமால் அலைகடல் துயின்றோன், அலைகடல் குறுமுனி அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்திற் பிறந்தோன், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரபினுக்கு ஒரு தலை பாரம், அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவன் பாகத்து ஒடுக்கம், இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு நமக்கெல்லாம் புரியாத மாதிரி ஔவையார் பாட்டி ஒரு பதில் சொன்னாங்க முருகப்பெருமானுக்கு. இப்போ அது புரியும்படியாக உங்களுக்கு அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட யாராவது எது பெருசு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? உலகத்திலேயே எது பெருசு? இன்னும் உலகம்தான் பெருசு இல்லையா? நமக்கு தெரிந்த மனித மூளைக்கு எது பெருசு? என்ன கேட்போம்? என்ன கேள்வி கேட்டாலும் உலகத்திலேயே பெருசு எது அப்படி தானே கேட்போம். ஆனால் அவை பாட்டி சொல்கிறாங்க பாருங்கள் பதில். அதுக்கு அண்ட சராசரம் தான் பெருசாக இருக்கிறதுலையே, உலகம் இல்லை. ஏன்னா எத்தனை உலகம்? 7 14 நோகங்கள் இருக்குது இல்லையா? எத்தனை லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது, எத்தனை சூரியன் இருக்குதுன்னு தெரில. இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அக்னிங்கிற ஏவுகணையை விட்டு சூரியனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னு கற்றுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை சூரியன்கள் இருக்குதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. அப்போ எது இருக்கிறதுலையே ரொம்ப பெருசாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ட சராசரம் தான் பெருசு இல்லையா? ஆனால் அது பெருசு இல்லையா? அதை உருவாக்குன பிரம்மா தான் பெரியவரான். ஆனால் அண்ட சராசரத்தை யார் உண்டு பண்ணா? படைப்பு பெருசா, படைத்தவன் பெருசா? யார் உண்டு பண்ணாங்களோ அவங்க தானே பெரியவங்க. அப்படி பார்த்தாக்க பிரம்மா தானே பெரியவர் அப்படின்னா பிரம்மாவும் பெரியவர் இல்லையா? பிரம்மா எங்கேருந்து வந்தார்? பெருமாளுடைய நாபிக் கமலத்திலேருந்து வந்தவர். நாபிக் கமலம்னா தொப்புள் கொடியிலேருந்து வந்தவர்னு வச்சுப்போம். அப்போது யார் பெருசு? பிரம்மா பெரியவரா, பெருமாள் பெரியவரா? இப்போ திருப்பி அதே தான். படைப்பு பெருசா, படைத்தவன் பெருசா? படைத்தவன் தான். அப்போ யார் பெரியவர்? இங்கே பெருமாள் தான் பெரியவர். அதுக்கும் ஒத்துக்கலை. இல்லை, பெருமாள் கிடையாது. பெருமாள் எங்கே படுத்துன்னு இருக்கார்? ஒரு அலை கடலில் படுத்துன்னு இருக்கார். பெரிய கடலில் பெருமாள் என்ன பண்ணுறார்? படுத்து பள்ளி கொண்டு இருக்கார். இப்படி இப்போ 5 தலை நாகத்தோடு அப்படி பெட்டு. என்ன பெட் அது? ஸ்னேக் பெட். அதில் படுத்துன்னு இருக்கார் அப்படி ஆனந்தமாக. அப்போது யார் பெருசு இங்கே? பெருமாள் பெரியவரா? இல்லை, பெருமாள் படுத்துன்னு இருக்கிற அந்த அலைகடலே பெருசா? அலைகடல் தானே பெருசு. அந்த கடலில் தானே அவர் படுத்துன்னு இருக்கார். பார்த்தா அந்த அலைகடலும் பெருசு இல்லையா? அப்போ எது பெருசா? அந்த அலைகடலை அகத்திய முனிவர்னு ஒருத்தர் இருப்பார். 3.25 அடியில். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு 3.25 அடின்னு சொல்கிறேன். எத்தனை அடி நமக்கு தெரியாது. குறு முனி, சின்ன முனியா, குள்ளமாக இருப்பாராம். அவர் தான் பெரியவரான். ஏன்? அவர் என்ன பண்ணாராம்? அந்த அலைகடல் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து கமண்டலத்துக்குள்ளே அடக்கி விட்டாராம். அந்த அலைகடலையே. அந்த அலைகடலை தான் யார் படுத்துன்னு இருக்கா? பெருமாள் படுத்துன்னு இருக்கார். ஆனால் அந்த அலைகடலையே என்ன பண்ணிட்டார் இவர்? அகத்திய முனிவர் கொண்டு சின்ன கலசத்துக்குள்ளே அடக்கி விட்டார். இப்போ யார் பெரியவா? அந்த அலைகடல் பெருசா? அந்த அலைகடலையே சின்ன கமண்டத்தில் அடக்கினார். அகத்திய முனிவர் பெரியவரா? அகத்திய முனிவர் தானே பெரியவர். பார்த்தா அகத்திய முனிவரும் பெரியவர் இல்லையா? அகத்திய முனிவர் எங்கேருந்து பிறந்தார்? அகத்திய முனிவர் எங்கேருந்து பிறந்தார்னு பார்த்தா ஒரு மண் கலசத்துலேருந்து பிறந்தாராம் அகத்திய முனிவர். சரி, அப்போது இங்கேயும் திருப்பி என்ன சொல்கிறோம் நம்ம? படைப்பு பெருசா, படைத்த இடம் பெருசா? படைத்த இடம் தானே பெருசு. அப்போ அகத்திய முனிவர் பெரியவரா? அவர் பிறந்த மண் கலசம் பெரியவரா? மண் கலசம் தான் பெரிய. திருப்பி அவை பாட்டி சொல்கிறாங்க, இல்லை, மண் கலசமும் பெருசு இல்லை அப்படின்ட்டார். ஆஹா, முருகன் கை கட்டி பேசாமல் கேட்குறாரு. அப்போ எதுதாயா பெருசுன்னு அமைதியாக கேட்குறாரு அவர்.
அப்போ மண் கலசத்தை செய்யணும்னா மண் எங்கேருந்து எடுப்போம்? பூமியிலேருந்து தானே எடுப்போம். அது சின்ன சின்ன மண் சின்ன சின்னதாக சேர்த்தா தானே நம்ம என்ன பண்ண முடியும்? மண் கலசம் பண்ண முடியும். அப்போ எது பெருசு? அது எங்கேருந்து எடுத்தாங்க மண்ணை? பூமியிலேருந்து தான் எடுத்தாங்க. அப்போ எது பெருசு? பூமி தானே பெருசு. திருப்பி முதல்ல வந்துட்டோம், பூமி தான் பெருசு. அதுக்கும் அவை பாட்டி ஒத்துக்கலை, பூமியும் பெருசு கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா பிரளய காலம்னு வரும். பிரளயம்னா இப்போ சொல்கிறோம் இல்லையா, இப்போ சுனாமி வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பூமிக்கு உள்ளேயே வந்தால் அதுக்கு பேர் சுனாமி. அண்ட சராசரத்தில் பிரளயம் ஏற்பட்டதுன்னா எப்படி வந்து ஒரு பபுள்குள்ளே நம்ம பார்த்துருப்போம்ல, பபுள் பபுளாக நகரம் இல்லையா, அதே மாதிரி பூமியை கண்ணாப்பினா இங்கேயும் ஆடுமா. அப்போது ஒரு 5 தலை நாகம் வந்து முதல் தலையில் வச்சு காப்பாற்றுமா. அப்போது அந்த பூமி இப்போ எங்கே உட்காந்துருக்கு? பிரளய காலத்தில் 5 தலை நாகத்தோட மண்டையில் தலையில் உட்காந்துருக்கு. அப்போ பூமி பெருசா 5 தலை நாகம் பெருசா? 5 தலை நாகம் தான் பெருசு. யாருப்பா அது சரியான விடையை சொன்னது? அப்போது 5 தலை நாகம் தான் பெருசு அப்படின்னு பார்த்தா அதுக்கும் என்ன பண்ணல அவை பாட்டி? ஒத்துக்கலை. யார் பெருசு கிடையாதான்? அந்த 5 தலை நாகம் பெருசு கிடையாதான். ஏன் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா மனசுக்குள்ளே? ஏன்னா அவர் எங்கே இருக்காங்க? அந்த 5 தலை நாகம் எங்கே இருக்காளாம்? இல்லை, பார்வதியோட சுண்டு விரல் மோதிரமா. சுண்டு விரல் என்ன பண்ணியிருக்கா பார்வதி? பார்வதி அம்மையார் என்ன பண்ணிருக்கா? மோதிரமாக போட்டிருக்காங்க. அப்போது மோதிரமாக இருக்கக்கூடிய 5 தலை நாகம் பெருசா, அதை மோதிரமாக போட்டுருக்கிற பார்வதி பெரியவாளா? பார்வதி தான் பெரிய. அதுக்கும் ஒத்துக்கலை. யார்? நம்ம அவை பாட்டி வந்து அதுக்கும் ஒத்துக்கலை. அப்போ யார் தான் பெரியவர் அப்படிங்கிறது ரொம்ப பொறுமை இழக்கிறார் முருகப்பெருமான். வந்து பொறுமை இழக்கிறார். யார் தாங்க பெரியவர் அப்படின்னா இந்த பார்வதி அம்மையார் யாரோட எதில் பாதி? சிவபெருமானுடைய பாதி. அப்போ சிவபெருமானை பூர்த்தி செய்யணும்னா அர்த்தநாரீஸ்வரராக இருக்க மாதிரி பார்வதி வந்து பாதியாக சேரும்பொழுது தான் சிவபெருமான் என்ன ஆகிறார்? பூர்த்தி அடைகிறார். அப்போ யார் பெரியவா இருக்கிறதுலையே? சிவபெருமான் தான் பெரியவர் அப்படின்னு முருகப்பெருமான் அப்பாடி சரி ஏறக்குறைய பாட்டி வந்து நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டா போல் இருக்குன்னு நினச்சின்னு இருக்கும்பொழுது பாட்டி ஒத்துக்கலை. சிவபெருமானும் பெரியவர் இல்லைன்ட்டு. இப்போ நமக்கு யாரை பெரியவங்க இருக்குது தெரிஞ்சு யார்? இப்போ எந்த கோயிலில் உட்காந்துருக்கோம்? நம்ம ஒரு சிவன் கோயிலில் உட்காந்துருக்கோம். ஒரு பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுடைய நமக்கு அருள் கிடைக்கணும், எல்லாமும் பரமசிவன் அவன் தானே அப்படின்னு பார்த்தாக்க அவை பாட்டி என்ன சொல்லிவிட்டா? அவரும் பெருசு கிடையாதுன்ட்டா. உடனே முருகப்பெருமான் சீக்கிரம் சொல்லுமா, போயிட்டே இருக்கு, சிவபெருமான் வரைக்கும் வந்துட்ட. அப்போ யார் தான் பெரியவா அப்படின்னா சிவபெருமான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். சிவபெருமான் வந்து எங்கே இருக்காராம்? பக்தர்களுடைய மனசில் இருக்கிறார். யார்? இப்போ எழுத்தாப்பில் நீங்கள் எல்லாரும் உட்காந்துருக்கீங்களே, உங்கள் மனசில் யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கார். அப்போது உலகத்திலேயே அண்ட சராசரத்திலேயே சிவபெருமானை விட பெரியவர் யார்? சிவபக்தர்கள். அப்போ நான் யார்கிட்ட பேசின்னு இருக்கேன்? அண்ட சராசரத்திலேயே மிக மிக பெரியவான ஆட்களோடு நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பேசின்னு இருக்கேன். அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு படி கம்மியாக. அப்போ எதுதான் அப்படின்னா அந்த சிவபக்தர்களுடைய பெருமையை சிந்திப்பது தான் அண்ட சராசரத்திலேயே சிவபெருமானை விட, சிவபக்தர்களை விட சிவபக்தர்களின் பெருமையை பேசுவது தான் பெரியது அப்படின்னு பாட்டி முடித்தாங்க. இந்த இடத்துல இவ்வளோ அழகாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையுடன் இருந்து ஒருநிலையான மனதுடன் இருந்து பக்தியுடன் இருந்து வாழ்ந்தோமையானால் அனைத்து விதமான சுபிக்ஷங்களும் உங்களை வந்து அடையும் என்று கூறி வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றி கூறி இந்த இடத்திலே நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.